வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ஸ்பெஷலைசேஷனில் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் என்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்யூச்சரில். அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் காலேஜஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ஸ்பெஷலைசேஷனில் இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பெஷலைசேஷன். அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி பார்க்கும்போது, எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ்க்கு அடுத்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் என்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ஃபார்ம் ஃபஸ்ட் செமஸ்டரில் குட் ரெகுலேட்டரி ப்ராக்டிஸ் அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெகுலேட்டரி ரைட்டிங், நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ரிசர்ச் ரெகுலேஷன்ஸ், அடுத்து ரெகுலேஷன்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், பயாலஜிக்கல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ராசூட்டிகல்ஸ் இன் இந்தியா அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இவ்வளோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ப்ராக்டிக்கல் 1, இது வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செமினார் அண்ட் அசைன்மெண்ட், இது வந்து காமன் எல்லாருக்குமே. செகண்ட் செமஸ்டரில் பார்த்தோம்னா ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல்ஸ், ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ், ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ராசூட்டிகல்ஸ், அடுத்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ப்ராக்டிகல்ஸ் 2, அடுத்து செமினார் அண்ட் அசைன்மெண்ட், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அந்த பிரான்ச்சில் படிக்கக்கூடிய செமஸ்டர் 1 அண்ட் செமஸ்டர் 2 சப்ஜெக்ட்ஸ். அடுத்து செமஸ்டர் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அட் த சேம் டைம் ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பேப்பர் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். அதே மாதிரி செமஸ்டர் 4 எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் சப்மிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் சப்மிஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், வைவா இருக்கும், ப்ராஜெக்ட் செமினார் வைவா இருக்கும். அடுத்து பப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பப்ளிகேஷனை சேர்த்து நம்ம ப்ராஜெக்ட் புக்கில் இல்லை நம்மளுடைய வைவாவில் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலாம். இது வந்து வரக்கூடிய அப்கமிங் செஷனில் அந்த பிரான்ச்சில் எம்ஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும், நம்மளுடைய அந்த பப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எம்ஃபார்ம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு. அடுத்து இந்த மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு முழு விளக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி எம்ஃபார்ம் டிகிரி இன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் கேன் லீட் டு வேரியஸ் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்மளுடைய ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் எம்ஃபார்ம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸுக்கு நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேவா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஏஜென்சிலையும் இருக்குது, அதற்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சம் பொட்டன்ஷியல் கேரியர் பாத்ஸ், அதாவது எம்ஃபார்ம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதில் வந்து அவங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, என்ஷியர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ் கவர்னிங் ட்ரக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ். இப்போ ட்ரக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் சம்மந்தப்பட்ட ரெகுலேஷன், அது சம்மந்தப்பட்ட லாஸ், இதை பற்றின ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க இந்த போஸ்ட் நேம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு மெடிக்கல் டிவைசஸ் இல்லை ட்ரக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் பர் ரெகுலேஷன் படி, ஆஸ் பர் நார்ம்ஸ் படி அதனுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ட்ரக்ஸ் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன அப்படின்னா மானிட்டர் அண்ட் ரிப்போர்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் என்ஷூரிங் ட்ரக் சேஃப்டி. இப்போ ஒரு மருந்து பொருள் வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸு, கிளினிக்கல் ரிசர்ச்சு, அதுக்கப்புறமா வந்து நிறைய அப்ரூவல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அதற்கப்புறம் ப்ராப்பராக அது வந்து மெடிசனை வந்ததுக்கப்புறம் அதனுடைய சேஃப்டியை வந்து பார்க்கணும். முக்கியமாக மானிட்டர் அண்ட் ரிப்போர்ட் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் என்ஷூரிங் ட்ரக் சேஃப்டி. ஸோ ட்ரக் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்து கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர், தேர்டு போஸ்ட் என்ன அப்படின்னா கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர், மேனேஜ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ்.
அதாவது கிளினிக்கல் ரிசர்ச்சில் வந்து கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறது, கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும், என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஒர்க் இருக்கும் கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர். அடுத்து ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்ஸ்பெக்டர். அதுனா கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு பெயர் என்ன அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னு அர்த்தம். அதற்கு குவாலிஃபிகேஷன் எம்ஃபார்ம் இன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். அடுத்து ரெகுலேட்டரி கன்சல்டன்ட். ரெகுலேட்டரி கன்சல்டன்ட்னா என்ன அப்படின்னா தி ப்ரொவைட் எக்ஸ்பர்டைஸ் டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஆன் ரெகுலேட்டரி மேட்டர்ஸ். ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரெகுலேட்டரி மேட்டர்ஸ் வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கு பெயர் தான் ரெகுலேட்டரி கன்சல்டன்ட்னு அர்த்தம். அடுத்து சிக்ஸ்த் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா பாலிசி அனலிஸ்ட். ஸோ பாலிசி அனலிஸ்ட்னா என்ன அப்படின்னா அனலைஸ் அண்ட் டெவலப் பாலிசிஸ் ரிலேட்டட் டு ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேஷன். ஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ரெகுலேஷன்ஸ் படி அந்த ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேஷன் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி பாலிசியை வந்து அனலைஸ் பண்ணுறது, அந்த பாலிசியை டெவலப் பண்ணுறது, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாலிசி அனலிஸ்ட். ஓகேவா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். என்ஷூர் ஆர்கனைசேஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் அதை வந்து என்ஷூர் பண்ணுறது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். அடுத்து குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர். ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர் போஸ்ட் ஓவர்சீ குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ராசஸஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங். நார்மலாக குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அதற்கு மேலே உள்ளது ஓவர்சீ குவாலிட்டி அஷூரன்ஸ். இப்போது குவாலிட்டி கண்ட்ரோலாக அஷூரன்ஸ் பண்ணுவாங்க, அந்த அஷூரன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க ஓவர்சீ குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ராசஸஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங், அதற்கு பேர் தான் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர். அடுத்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் மேனேஜர். ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படிங்கிறது கிளினிக்கல் ட்ரையல்ஸோடைய ஃபோர்த் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. லீட் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ஷூரிங் ட்ரக் சேஃப்டி. இதுலேயும் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டியை லீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ட்ரக் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறது, இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்மகோ விஜிலன்ஸ் மேனேஜர் போஸ்டோட ரோல். அடுத்து ரெகுலேட்டரி சயின்டிஸ்ட். கண்டக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு ரிசர்ச் பண்ணுறது, கண்டக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப் ரெகுலேட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதற்கு பேர் தான் ரெகுலேட்டரி சயின்டிஸ்ட்னு பேர். இது வந்து எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸோடைய ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து மெடிக்கல் ரைட்டர். கிரியேட் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ் சச் அஸ் லேபலிங் அண்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து மெடிக்கல் ரைட்டர் போஸ்ட்டு. ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய அதில் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கக்கூடிய லேபலிங் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக கொண்டு வர்றது. கிரியேட் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ் சச் அஸ் லேபலிங் அண்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கு பேர் மெடிக்கல் ரைட்டர். அடுத்து ரெகுலேட்டரி ப்ராஜெக்ட் மேனேஜர். மேனேஜ் ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ். ஸோ ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அப்ரூவல்ஸ் வாங்குறது, அதுதான் வந்து என்னென்னா ரெகுலேட்டரி ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த போஸ்ட். ஓகேவா. அடுத்து 13வது ஜிஎக்ஸ்பி ஆடிட்டர். கண்டக்ட் ஆடிட்ஸ் டு என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் குட் ப்ராக்டிஸ் ரெகுலேஷன்ஸ். ஜிசிபி, ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், ஜிஎல்பி குட் லெபார்ட்டரி ப்ராக்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான அஃபிஷியல் ஃபார்மகோபியல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎம்பி, ஜிசிபி, ஜிஎல்பிக்கு எல்லாம் ஒரு ஆடிட் பண்ணுறது ஜிஎக்ஸ்பி ஆடிட்டர். அதில் எக்ஸ் அப்படிங்கிறது கிளினிக்கலாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், அதாவது லெபார்ட்டரியாக இருக்கலாம். கண்டக்ட் ஆடிட்ஸ் டு என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் குட் ப்ராக்டிஸ் ரெகுலேஷன்ஸ். இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ணுறது எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அவங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல். அடுத்து ரெகுலேட்டரி இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். இதில் என்ன அப்படின்னா அனலைஸ் அண்ட் disseminate regulatory information to support business decision. Analyze and disseminate regulatory information to support business decisions. ஓகேவா. ஸோ இந்த ரெகுலேட்டரி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா. அதில் வந்து நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ணி
பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டிசிஷன் எடுக்கிறது. இந்த போஸ்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா, இது வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அவங்களுடைய ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் லாயர், ஸ்பெஷலைஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் லா, அட்வைசிங் கம்பெனிஸ் ஆன் ரெகுலேட்டரி மேட்டர்ஸ். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் முடித்த கேண்டிடேட் ஒரு ஸ்பெஷலைஸ்டான பர்சனாக இருந்து ஃபார்மசூட்டிக்கல் லா, அடுத்து அட்வைஸ் கம்பெனிஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா ரெகுலேட்டரி மேட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அட்வைஸ் பண்ணுறது. அந்த போஸ்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் லாயர், ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல் லா, அட்வைசிங் கம்பெனிஸ் ஆன் ரெகுலேட்டரி மேட்டர்ஸ். அடுத்து இந்த ரோல்ஸ் எல்லாமே எங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில், கவர்மெண்ட் ஏஜென்சிஸில், ஃபார் எக்ஸாம்பிள் FDA, EMA அங்கே, அடுத்து கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் CRO, அடுத்து கன்சல்டிங் ஃபார்மில், லா ஃபார்மில், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகக்கூடியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டு. இது கண்டிப்பாக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதாவது ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் முடித்தா என்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து இந்த வீடியோ மேக்கப் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் வந்து மொத்தம் 15 கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அது எதுலான்னு சொல்லி பார்த்தோன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, ட்ரக் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஸ்பெக்டர், அடுத்து ரெகுலேட்டரி கன்சல்டன்ட், அடுத்து பாலிசி அனலிஸ்ட், நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், அடுத்து குவாலிட்டி அசூரன்ஸ் மேனேஜர், நெக்ஸ்ட் ஃபார்மகோ விஜிலன்ஸ் மேனேஜர், தென் ரெகுலேட்டரி சயின்டிஸ்ட், நெக்ஸ்ட் மெடிக்கல் ரைட்டர், தென் ரெகுலேட்டரி ப்ராஜெக்ட் மேனேஜர், தென் GXP ஆடிட்டர், அதாவது ஆடிட் டு GCP, GMP, GLP அதெல்லாம். அடுத்து ரெகுலேட்டரி இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, லாஸ்ட் வந்து ஃபார்மசூட்டிக்கல் லாயர். இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், கன்சல்டிங் ஃபார்ம், லா ஃபார்ம் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டியூஷன். அகாடமிக் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இல்லை நம்மளுடைய ஃபார்மசி எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் எல்லாமே இந்த ரோலெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அண்ட் செலக்ட் த கோர்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.